السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மறுமையை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக, பாக்கியமாக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கழிக்கின்ற அவனுடைய மூச்சுக்கள், அவன் கழிக்கின்ற வினாடிகள், நிமிடங்கள், மணித்தியாலங்கள், நாட்கள், வாரங்கள், வருடங்கள், இவைகள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு அருளாக, நிஅமத்தாக, மறுமைக்கான தயாரிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் தான் அல்லாஹு தஆலா உண்மையான வெற்றியாளர்களை பற்றி பேசுகின்ற போது, உண்மையான வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது, உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று பொதுவாகவும், ஒரு மனிதன் காலையை அடைந்தது முதல் மாலை நேரம் வரைக்கும் அவன் சந்திக்கின்ற ஒரு நாளுடைய பகுதிகள் மீதும் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வத்துஹா, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வன்னஹார், பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவின் மீது சத்தியமாக, இரவும் பகலும் இந்த உலகத்தில் மாறி மாறி வருவதற்கு காரணமாக அமைகின்ற வஷம், சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக என்று காலத்தில் காணப்படுகின்ற எல்லா விதமான பகுதிகள் மீதும் அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான். என்றால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற காலம் அது 60 வருடமாக இருக்கலாம், அது 30 வருடமாக இருக்கலாம், 50 வருடங்களாக இருக்கலாம், 100 வருடங்களாக இருக்கலாம், 70 வருடங்களாக இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற அவருடைய ஆயுள் காலம் பொறுமதியானது என்பதை
அல்லாஹ் குர்ஆனில் உணர்த்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாழ்க்கை, இந்த காலம், இந்த ஆயுள் இது வீணாகிவிடக்கூடாது. எமக்கு வழங்கப்பட்ட 60 வருட கால வாழ்க்கை, 70 வருட கால வாழ்க்கை நாம் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது. எங்களுடைய தொழில், எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய செலவீனம், எங்களுடைய ஈடுபாடுகள் மறுமை சம்பாத்தியத்துக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது, இடையூறாக அமைந்துவிடக்கூடாது. நான் செலவழிப்பதும் நான் சம்பாதிப்பதும் எனது சுவர்க்கத்துக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது. எனது தொழிலுக்கு, எனது தொழுகைக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது. எனது சாலிஹான அமல்களுக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பொறுமதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அடைந்திருக்கிறோம், பொறுமதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இன்று அதிகமான எங்களுடைய முஸ்லிம்களை 4 எழுத்துக்கள் நரகத்தின் பால் எட்டிச் செல்கிறது. 4 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை செய்வதற்கு தடையாக அமைகின்றன. 4 எழுத்துக்கள் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய ஃபர்து கிஃபாயாக்களை செய்வதற்கு தடையாக அமைகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, அந்த 4 எழுத்து ஆங்கிலத்தில் அது எங்களில் சிலரை நரகத்துக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் எல்லோரும் சொல்கின்ற பிஸி என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த பிஸி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விடத்திலே எங்களை அது தப்பிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளை விட்டும் தப்பிப்பதற்கு அது காரணமாக அமையாது. மாறாக சில போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம் செல்வதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். குர்ஆனில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையை செய்வதற்கு சில பேர்கள் பின்வாங்குகிறார்கள். ஒரு கடமையை செய்யவில்லை, செய்யாமல், முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை செய்யாமல் சில பேர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லூனா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் சம்பாதிக்கின்ற எங்களுடைய தொழில், எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய கடை இந்த கடமையை செய்வதற்கு தடையாக மாறிவிட்டது. நாம் சம்பாதித்ததை செலவு செய்கின்ற எங்களுடைய குடும்பம், சம்பாதித்த பணத்தை அனுபவிக்கின்ற எனது மனைவி, நான் செலவு செய்கின்ற எனது பிள்ளைகள், இவர்களும் இந்த கடமையை செய்வதை விட்டும் எங்களை தூரமாக்கிவிட்டார்கள், தடையாக ஆகிவிட்டன என்று சில பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மார்க்க விடயத்தை செய்யாமல் அதற்கான ஒரு காரணத்தை சொன்னார்கள். என்ன காரணம்? எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், யா ரசூலல்லாஹ், நாங்க வியாபாரத்தில் பிஸி ஆகிட்டோம், என்ற தொழில நான் பிஸி ஆகிட்டேன், என்ற மனைவி மக்களோடு நான் வாழ்வதில், செலவழிப்பதில், உல்லாசமாக இருப்பதில், குடும்பம் நடாத்துவதில் நாம் பிஸியாகிவிட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில பேர்கள் வந்து காரணம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இங்கு எதை சொன்னார்கள்? இன்று நானும் நீங்களும் தொழுகையை தொழாமல் இருந்து விட்டு சொல்கிறோம், பிஸி என்கிறோம். செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்து விட்டு பிஸி என்கிறோம். சுன்னத்தான அமல்களை கூட செய்வதற்கு இந்த பிஸி என்ற 4 எழுத்துக்கள்
எங்களுக்கு காரணமாக அமைகிறது. சிலபோது வீணான விடயங்களில், நாசமான விடயங்களில், பாவமான விடயங்களில், இரவு களியாட்டங்களில், வீணான கூத்துக்களில் தனது நேரத்தை கழிப்பவர்கள் கூட சொல்வது நான் பிஸியாக இருக்கிறேன். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இந்த பிஸி என்னை நரகத்தின் பாலுக்கு செல்கிறது. இந்த பிஸி என்னை அழிவின் பாலுக்கு செல்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. என்னில் சில பேருக்கு மனைவியுடைய நோயை கூட, மனைவியுடைய வருத்தத்தை கூட, சிரமத்தை கூட கேட்பதற்கு நேரம் கிடையாது. மனைவியுடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கும் நேரம் கிடையாது. பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கும் நேரம் கிடையாது. உயிரோடு வாழ்கிற பெற்றோர்களுடைய நோயையும் சிரமங்களையும் கேட்டு தெரிந்து உதவுவதற்கு கூட நேரம் கிடையாது. பிஸி என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் பஷீரன் வ நதீரா, இந்த உலகத்துக்கு நன்மாராயம் சொல்வதற்கும் எச்சரிக்கை செய்வதற்கும் தஅவாவுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி மாத்திரம் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய கர்மங்களை செய்கிற நேரத்தில் கூட மனைவிமார்களை மறக்கவில்லை, சமூகத்தை மறக்கவில்லை, ஏழைகளை மறக்கவில்லை, அனாதைகளை மறக்கவில்லை, விதவைகளை மறக்கவில்லை, நோயாளிகளை மறக்கவில்லை, ஜனாதா வீடுகளை மறக்கவில்லை. இன்று பிஸி என்று சொல்கிற 4 எழுத்துக்கள் பக்கத்து வீட்டு ஜனாதாவுக்கு கூட கலந்து கொள்வதற்கு தடையாக அமைகிறதா? ஹலாலான மனைவியின் நோயை விசாரிப்பதற்கு, மருந்து எடுத்துக் கொடுப்பதற்கு, சிரமத்தில் பங்கெடுப்பதற்கு பிஸி என்ற 4 எழுத்துக்கள் காரணமாக மாறிவிட்டது. ஃபர்து கிஃபாயா, ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக தொழுது துஆ செய்து அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதை இஸ்லாம் ஃபர்து கிஃபாயா என்று சுன்னத்துக்கு மேலாக ஃபர்து ஐனுக்கு இடையிலே ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்று ஜனாசா வீடுகளுக்கு கூட போவதற்கு நேரம் கிடையாது. சகோதரர்களே, அமல்களை செய்ய வேண்டிய இடம் இந்த உலகம். 60 வருடம் வாழ்கிற நான், 70 வருடம் நான் வாழ்ந்த நான் இன்னும் சில காலங்கள் தான் உலகத்திலே வாழ இருக்கிறேன். நான் வாழ்ந்தது அதிகம், வாழ இருப்பது மிகவும் குறைவானது என்ற எண்ணத்தோடு நானும் நீங்களும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இந்த பிஸி என்ற 4 எழுத்து கடமைகளை செய்வதற்கு தடையாக அமையக்கூடாது. ஜனாசாக்களில் கலந்து கொள்வதற்கு தடையாக அமையக்கூடாது. முன்பின் சுன்னாக்களை தொழுவதற்கு தடையாக அமையக்கூடாது. சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு தடையாக அமையக்கூடாது. நோயாளிகளை நோய் விசாரிப்பதற்கு தடையாக அமையக்கூடாது. சிரமத்தோடு கஷ்டத்தோடு வாழ்பவர்களுக்கு அவர்களை சந்தித்து உதவி செய்வதற்கு தடையாக இந்த பிஸி என்ற 4 எழுத்துக்கள் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. குறிப்பாக நானும் நீங்களும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயுடைய மார்பில் வாயை வைத்து பால் குடித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த வாயை எடுத்துவிட்டால் மீண்டும் அந்த குழந்தை தாயுடைய பால்மடியை தேடுகின்றதோ, அந்த குழந்தையை போன்று நானும் நீங்களும் மாறிவிட்டோம். துனியாவுடைய விடயத்திலே மாறிவிட்டோம். எங்களுடைய கைபேசிக்கு, ஹேண்ட்போனுக்கு நாங்கள் அடிமைகளாக மாறிவிட்டோம். கைபேசிக்கு முன்னால் நானும் நீங்களும் பால் குடிக்கின்ற குழந்தையை போன்று மாறிவிட்டோம். சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த போன் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை இந்த போனுக்காக வேண்டி நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களை பரிமாறுவதற்கும், வதந்திகளை பரப்புவதற்கும், ஆபாசங்களை அரங்கேற்றுவதற்கும், ஆபாசங்களின் பால் மற்றவர்களை அழைப்பதற்கும்
புறம் பேசுவதற்கும் பரிகாசம் செய்வதற்கும் குடும்பங்களை பிரிப்பதற்கும் கணவன் மனைவியை பிரிப்பதற்கும் நண்பர்களை பிரிப்பதற்கும் காரணமான ஒரு கருவியாக கைபேசியை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதிலே பிஸி. கண்ணியமான சகோதரர்களே, சாப்பிடுவதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் தொழுவதற்கும் நேரத்தை வைத்திருக்கிறது. லுஹரை அந்த நேரத்துக்கு தொழ வேண்டும், அசரை அந்த நேரத்துக்கு தொழ வேண்டும், மக்ரிபை அந்த நேரத்துக்குத்தான் தொழ வேண்டும், இஷாவை அந்த நேரத்துக்குத்தான் தொழ வேண்டும், சுபஹை அந்த நேரத்துக்குத்தான் தொழ வேண்டும். இது கடமை. ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு கருவியை எப்போதும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம், எப்போதுமே பாவித்துக் கொண்டிருக்கிறோம், எப்போதும் கையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம். தூங்குகின்ற போது கடைசியாக பார்ப்பதும் அந்த ஹேண்ட்போனை தான். தூங்கி எழும்பி முதலாவது கையில் எடுப்பதும் அந்த ஹேண்ட்போனை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தூங்குவதற்கு செல்கிற போது 2 விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் தூங்குகிற நேரத்தில் உங்களுடைய தலை அணைக்கு கீழால் உங்களுடைய மொபைல் போன்களை அல்ல, உங்களுடைய தலை அணைக்கு கீழால் நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன கடன் கொடுக்க இருக்கிறீர்களோ அந்த கடனை எழுத வேண்டும். யார் யார் உங்களுக்கு தர இருக்கிறார்களோ அதையும் எழுத வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசைகள், உங்களுடைய வசியத்துக்களை நீங்கள் எழுதி அதை உங்களுடைய தலை அணைக்கு கீழால் வைத்துவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை உணர்த்துகிறார்கள்? மனிதனே, உறங்குகிற நீ அல்லாஹ் நாடினால் தான் உயிரோடு எழும்புவாய், இல்லை என்றால் நீ மரணித்து விடுவாய். ஒவ்வொரு இரவு நேரமும் மரணத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய படுக்கை அறை, பெட்ரூம், அது வெறுமனே எங்களுக்கு ஆசைகளையும் உணர்வுகளையும் ஊட்டக்கூடிய இடம் அல்ல, அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும். மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய இடமாக அமைய வேண்டும். மறுமையை, மரணத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு முஸ்லிம் உறங்குகிற போது மரண சிந்தனையோடு உறங்க வேண்டும். உறங்கினால் எழும்புவேனா என்ற அச்சத்தோடு உறங்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தனது வசியத்தை எழுதி தலையணைக்கு கீழால் வைத்துவிட்டு உறங்க வேண்டும் என்று சொன்னார்கள். உறங்குகிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உனது பெயரால் நான் உறங்குகிறேன் என்று நபி அவர்கள் ஓதவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாறாக உனது பெயரை கொண்டு நான் மரணிக்குகின்றேன். அமூத்து என்றால் நான் மௌத்தாக போகிறேன் யா அல்லாஹ். எமது வார்த்தையும் படுக்கை அறையிலே மரணத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது, எங்களுடைய செயல்களும் படுக்கை அறையில் எங்களுக்கு மரணத்தை உணர்த்த வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்தரங்க உறவை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபஅது ஹர்சக்கும் அன்னா ஷி'தும். அல்லாஹ் சொல்றான், ஏ கணவன்மார்களே, உங்களுடைய ஹலாலான மனைவிமார்கள் மூலம் நீங்கள் சுவர்க்கத்தை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஹலாலான ஆசைகளை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் ஹலாலான முறைகளில் உங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு அல்லாஹ் பாலியலை பேசுகின்றான். கணவன் மனைவியுடைய உடலுறவை பேசுகிறான் சகோதரிகளே. அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்கிறான். படுக்கை அறையிலே கணவன் மனைவியும் உல்லாசமாக இருப்பதையும் குர்ஆன் பேசுகிறது. ஆகிரத்தையும் குர்ஆன் பேசுகிறது, உலகத்தையும் பேசுகிறது, வாழ்வையும் பேசுகிறது, மரணத்தையும் பேசுகிறது, தொழிலையும் பேசுகிறது, கபரையும் பேசுகிறது, சுவர்க்கத்தையும் பேசுகிறது, நரகத்தையும் பேசுகிறது. மனிதனே, இன்பத்தில் மூழ்குகின்ற மனிதனே, ஆசைகளை தீர்க்குகின்ற மனிதனே, ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற மனிதனே, அது மாத்திரமல்ல, உனது மறுமையை நீ மறந்துவிடக் கூடாது. வகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? நிசாவுக்கும் ஹர்சுல் லக்கும் என்ற வார்த்தை பாலியலை பேசுகிறது, கணவன் மனைவியின் உறவை பேசுகிறது, அந்தரங்க உறவை பேசுகிறது. அதுக்கு அடுத்த பகுதியை நானும் நீங்களும் மறந்துவிட்டோம். என்ன சொல்கிறான் அல்லாஹ்?
அந்த சந்தோஷமான நேரத்தில், அந்த உச்சகட்டத்தில் கூட நீ மறுமையை மறந்துவிடக் கூடாது. ஹலாலான ஒரு விடயத்தில் ஒரு மனிதன் பிஸியாக இருக்கிறார். மனைவியோடு உடலுறவில் ஈடுபடுவது, ஒரு ஆண் கண்ணை நரகத்தை விட்டு பார்த்து பாதுகாத்துக் கொள்கிறார், மனைவியையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு காரணமாக அமைக்கிறார். இதைத்தான் குர்ஆன் பேசுகிறது. ஆனால் ஹலாலான பிஸி, ஒரு ஹலால்ல ஒரு ஆள் பிஸியாக இருக்கிறாரு, இவரை பார்த்து கூட அல்லாஹ் சொல்றான், அது மாத்திரமல்ல உனது வாழ்க்கை, அது மாத்திரமல்ல உனது இலக்கு, அது மாத்திரமல்ல உனது நோக்கம், அது மாத்திரமல்ல உனது குறிக்கோள். அதை மிருகமும் அதை செய்கிறது, அற்பமான சிட்டுக்குருவியும் அதை செய்கிறது, எறும்பும் அதை செய்கிறது, பாம்பும் அதை செய்கிறது. எறும்பை போன்று, பாம்பை போன்று, சிட்டுக்குருவியை போன்று அல்ல மனித படைப்பு. அதனால் அல்லாஹ் சொல்றான், வகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும், சூரா பக்ரா. நீங்க உங்களோட மறுமையை மறந்துடவானா. விபச்சாரம் செய்யக்கூடியவனை பார்த்து சொல்லல, தகாத உறவுல ஈடுபடுறவனை பார்த்து சொல்லல, தந்த ஹலாலான மனைவியோட உடல் உறவுல ஈடுபடுற மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இது மாத்திரம் அல்ல மனிதா, இதை கொண்டு மாத்திரம் நீ திருப்தி அடைந்து விடாதே. வகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும், உனது கபருடைய வாழ்க்கைக்காக, உனது மக்பிரத்துக்காக, உனது மறுமையுடைய பயணத்துக்காக இன்னும் இன்னும் நல்ல விடயங்களுக்கு நீ நேரம் கொடுக்க வேண்டும். உனது நேரத்தில் பெரும்பாலான பகுதியை மறுமை சம்பாத்தியத்துக்காக நீ பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது சொல்கிறான். அதே தொடர் வசனம், வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. விபச்சாரம் செய்யக்கூடியவனை பார்த்து சொல்லல, ஹலாலான ஆசையை தீர்க்கின்ற கணவனையும் மனைவியையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன, மறுமைக்காக நேரத்தை கொடுங்கள், கபருக்காக நேரத்தை கொடுங்கள், மறுமை சம்பாத்தியத்துக்காக நேரத்தை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மூணாவது செய்தி. நாலாவது அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்னஹும் முலாகூ, வஅலமு அன்னகும் முலாகூ. மனிதர்களே, நீங்க எவ்வளவுதான் உலக ஆசைகள்ல மூழ்கினாலும், உலகத்துக்கு எவ்வளவுதான் நீங்க நேரங்களை கொடுத்தாலும், நீங்க எவ்வளவுதான் பிஸியாக பிஸி என்று 70 வருடங்களை கழித்தாலும், 100 வருடங்களை கழித்தாலும், அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் என்னை சந்திக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் எனக்கு முன்னால் வந்து முட்டுக்காலிலே நிற்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் என்னை சந்திக்க வேண்டும் என்ற விடயத்தை மாத்திரம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா பாலியலை பற்றி, ஹலாலான ஆசைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் கூட அதில் நேரத்தை செலவழிக்கக்கூடிய, அதில் பிஸியாக இருக்கக்கூடியவர்களை பற்றி பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமையை மறந்து விடாதீர்கள், கபரை மறந்து விடாதீர்கள், உலக விடயங்களில் மாத்திரம் பிஸி என்று நீங்கள் வாழ்வை கழித்து மறுமையை மறந்து விடாதீர்கள் என்று சூரா அல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, 4 எழுத்துக்கள் எங்களை நரகத்தின் பாதத்தை செல்லக்கூடாது. புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம். புனிதமான ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஷஅபான், அதாவது இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் ஃபர்லை மாத்திரம் நோன்பு நோற்றவனாக மரணித்து விடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு நாளாவது நபிலான நோன்பை பிடிக்கக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தை முழுமையாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குறைந்தது இந்த மாதத்தில் என்னால் முழுமையாக நோன்பு நோக்க முடியாது என்றால் குறைந்தபட்சம் சுன்னத்தான நாட்கள் திங்கள், வியாழன், பிறை 13, 14, 15 போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் பிடித்து வந்த அந்த நாட்களில் நாங்கள் பிடித்தோம் என்றால் நிச்சயமாக கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தை மதித்தவர்களாக, கண்ணியப்படுத்தியவர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். எனவே எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டால்
3 விடயங்களிலே அதிகமாக ஈடுபாடு காட்டுவார்கள். 3 விடயங்களில் பிஸியாகி விடுவார்கள். முதலாவது, அதிகமாக குர்ஆன் திலாவத்துக்களை ஓதுவார்கள். என்ன காரணம் என்றால், ரமலானுடைய மாதம் ஒரு சிறந்த மாதம், ரஜபுடைய மாதமும் ஒரு சிறந்த மாதம், இடையில இருக்கின்ற ஒரு கண்ணியமான ஒரு மாதம் தான் இந்த ஷஅபான். ஷஅபானை அடைந்திருக்கக்கூடிய நான் ரமலானை அடைவேனா இல்லையா என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்த ரமலானில் நிச்சயமாக நான் நோன்பு நோட்பேன் அல்லது 30 நோன்புகளும் பிடிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அவர்களுடைய செயலின் மூலமாக சொல்லி தருகிறார்கள், நீங்க ஷஅபானுடைய மாதத்தை ரமலான போல நோன்பு பிடிங்க. இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, அதிகமாக குர்ஆன் ஓதுவது. ஷஅபானுடைய மாதத்தில் ஒருவர் குர்ஆனோடு தொடர்பு பட்டால் நிச்சயமாக ரமலானுடைய ஒரு நாளை கூட அவர் வீணாக்கி விட மாட்டார். குர்ஆனுக்கு அவர் பழகி விடுவார். ஒரு விளையாட்டு வீரன் ஒரு மெக்சிக்காக போறதுக்கு முன்னால, பல மாதங்களுக்கு முன்னால அவர் தயாராகிறார். உடல் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துகிறார், நோய்களை கட்டுப்படுத்துகிறாரு, சாப்பாடை கட்டுப்படுத்துறாரு, மாத்திரைகளை பாவிக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க ரமலான்ல நோன்பு பிடிக்கணும், அதற்கான பயிற்சியாக ரமலானுடைய ஒரு நோன்பை கூட பாரத்தோடு வெறுப்போடு கடமைக்காக நோன்பு நோக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். மன விருப்பத்தோடு நோன்பு பிடிக்க வேண்டும். சந்தோஷத்தோடு அந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். சந்தோஷமாக ஒவ்வொரு நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் ஏற்பாடாக, ஒரு பயிற்சியாக ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, ஷஅபானுடைய மாதத்துக்கு இன்னும் ஒரு பேர் ஷஹ்ருல் குர்ரா. அது குர்ஆன் ஓதக்கூடிய காரிமார்களுடைய மாதம். குர்ஆனுக்கு நேரத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, நாங்க வேலை செய்யக்கூடிய ஆபீஸ், கடைகள், நிறுவனங்கள், ஒரு குர்ஆனை வச்சுக் கொள்வோம் சகோதரர்களே. தேவைக்கு பேசுறதுக்கு மொபைல் போனை வச்சிருக்கிறோம், ஹராம் என்று சொல்லல. அல்லாஹ்வோடு உரையாடுறதுக்கு குர்ஆனை வச்சுக் கொள்வோம், குர்ஆனை ஓதுவோம். இந்த மாதத்தில் இருந்து ஆரம்பிப்போம். முடிந்த அளவு கடையில நான் ஃப்ரீயாக இருக்கும் போது குர்ஆனை ஓதுவேன். எங்களோட முன்னோர்கள், சஹாபாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எங்களை விட அதிகமாக நன்மைகளை செய்தவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். இந்த மாதத்திலே குர்ஆனின் பக்கம் எங்களுடைய திசையை திருப்புவோம். மூன்றாவது விடயம், கண்ணியமான சகோதரர்களே, ஜகாத் கடமையாகியவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அந்த ஜகாத்தை கொடுப்பது ரமலானில் கொடுப்பதை விட மேலானது. ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் அவ்வாறு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விடுவார்கள். 2 காரணங்களுக்காக. ஒன்று, நோன்பு பிடிப்பதற்கு வசதியற்றவர்கள், சஹர் செய்வதற்கு வசதியற்ற ஏழைகள், இஃப்தார் செய்வதற்கு வசதியற்ற ஏழைகள், பசியை போக்குவதற்கு வசதியற்ற ஏழைகள் இருப்பார்கள். அவங்களோட ஜகாத்தை நீங்க கணக்கு பார்த்து ஷஅபான்ல கொடுத்தா சந்தோஷமாக ரமலான வரவேற்பாங்க, சந்தோஷமாக ரமலான்ல சஹர் செய்வாங்க, ரமலான்ல சந்தோஷமாக நோன்பு திறப்பாங்க. அதனால முதலாவது, சந்தோஷமாக ஏழைகள் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக பொருளாதார ரீதியாக எங்கட காசை, பணத்தை ஜகாத்தாக நாங்க அவங்களுக்கு கொடுத்தா அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க. ரமலான சிறப்பாக கழிப்பாங்க, சிறப்பாக இஃப்தார் செய்வாங்க, சிறப்பாக சஹர் செய்வாங்க. ரமலான்ல அமலுடைய சிந்தனை மாத்திரம் தான் அவங்களுக்கு இருக்கும். சஹருக்கு என்னத்தை சாப்பிடுறது, எதை கொண்டு நோன்பு திறக்கிறது, ஒரு ஈச்சம்பழம் இல்லாம நோன்பு திறக்கக்கூடிய ஏழைகளும் இங்க ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. தண்ணியை மாத்திரம் குடித்து சஹர் செய்கின்ற ஏழைகளும் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறார்கள். ஒரு சோட்டிஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லாம பிள்ளைகளோடு மாறி பிஸ்கட்டை திண்டு நோன்பு திறக்கக்கூடிய பல பேர்கள் என்கிற நாட்டில் இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, அந்த ஏழைகள் சந்தோஷமாக விருப்பத்தோட, அல்லாஹ்வுடைய 3வது கடமை அந்த நோன்பை அவங்க பிடிக்கணும் என்றதுக்காக ஜகாத்தை ஷஅபானுடைய மாதத்தில் முட்கூட்டி கொடுப்பதற்கு எங்களுடைய உலமாக்கள் அதை முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் கொடுப்பார்கள். இரண்டாவது, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரயோசனம்?
ஷாபான்ல ரமலான்ல யாருக்கு எவ்வளவு எப்படி வருமானம் என்ன கடன் என்ன ஸ்டோக் என்று சொல்லி ரமலான் அமல் செய்யற மாதம் குர்ஆன் ஓதுற மாதம் இஸ்திக்ஃபார் தௌபா தராவீஹ் தொழுகை விக்ருகள்ல ஈடுபடக்கூடிய மாதத்துல கணக்கு பார்க்கிறதுக்கு ஒரு நேரம் வீணாக தேவையில்லை. ரமலான்ல நீங்க ஜகாத்தை பங்குடுறதுக்கு எடுக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு நீங்க பிஸி ஆகாம ஷாபான்ல நீங்க கொடுத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் செல்வந்தர்களும் ரமலான சிறப்பாக நேரத்தை வீணாக்காம கழிக்கலாம். ஏழைகளும் சந்தோஷமாக அந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோட்பாங்க. அதனாலதான் கண்ணியமான சகோதரர்களை ஷாபான்ல எங்களுடைய ஜகாத்துக்களை முன்கூட்டி நாங்கள் அழகாக கணக்கு பார்த்து அதை கொடுக்கறதுல நிறைய நனவுகள் இருக்குது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானையாவது பிஸி என்ற காரணத்தினால் உதாசீனம் செய்யாமல் நாங்கள் வேலை பளுவோடு இருக்கிறோம் என்ற காரணத்தை காட்டிவிடாமல் முழுமையாக நேரத்தை கொடுத்து அந்த ரமலானை கண்ணியப்படுத்தி எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தையும் சிறப்பாக குர்ஆன் திலாவத்துக்களில் சதகாக்களில் விக்ர் ஸலவாத்துக்களில் ஏனைய நல்ல அமல்களில் நோன்புகளை நோற்று சிறப்பாக கழிப்பதற்கு வல்லநாயன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மன்னரையிலே வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. உயிர் வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே ஆயுளிலே பரக்கத்தை கொடுப்பாயாக. நோயாளிகளுடைய நோய்களை நீ யா அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அதை சிறப்பாக அடைந்து அந்த நோன்புகளை ஆரோக்கியமாக நோற்று உன்னுடைய பொருத்தத்தை